வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஏற்கனவே அங்கே தெரியப்படுத்திருக்கோம். பட் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 5 ஆண்டு காலம் அவகாசம் இருக்கு. எந்த ஆட்சியா இருந்தாலும் இந்த கொடுத்திருக்கிற வாக்குறுதி என்பது 5 ஆண்டுகளுக்கானதே தவிர 15 நாளைக்கானது கிடையாது. உங்க இவ்வளவு வருஷம் அவசியம் அறிவிக்க வேண்டிய அவசியமே கூட கிடையாது. ஏன் இப்போ இவ்வளவு அவசரமா அறிவிச்சாங்கன்னு தெரியல. அது அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. பிஜேபியோட எப்ப அதிமுக எடப்பாடி சேர்ந்தாரோ அன்னைக்கே அதிமுகவுக்கு அழிவுன்றதை நாங்க அப்பயே இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் அதிமுக என்பது அடுத்த தேர்தலில் இருக்குமா இல்லையான்றது மில்லியன் டாலர் கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலை வைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு நடுநிலை வைத்தாங்க, பிஜேபி நடுநிலை வைத்தாங்க. இதெல்லாம் வேற ஒரு அணியில இருந்தது. ஏன் இதை மட்டும் கேட்கறீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க? முற்றிலும் அரசியல் சூழலில் ஒரு பெரும் மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. முதல்ல அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். அரசியல் சூழலில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அநேகமாக இப்போது இல்லை. அதை பத்தினா நீங்க கவலைப்பட மாட்டேன்றீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கப்ப இல்ல எங்க கட்சி சார்பா தான் நான் சொல்ல முடியும். தாவேகா சார்பா நான் பதில் சொல்றதுக்கு இல்ல. 4 எம்எல்ஏக்களை சேர்த்தது உடனே 20 நாளில வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் 20 நாட்கள்ல ராஜினாமா பண்ணது என்பது தவறான ஒரு செயல். அப்படி ராஜினாமா பண்ணவங்க விரும்பி ராஜினாமா பண்றாங்கன்னா அவங்களையா நீங்க சேர்த்துக்கிறீங்க? நீங்க சேர்த்துக்கிட்டது உடனடியா சேர்த்து கொண்டது தவறு. அது தாவேகா பேர்ல தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் ஏற்கனவே நாங்க வெளிப்படுத்திருக்கோம். இந்திய ஜனநாயகத்தை தேர்தல் ஜனநாயகத்துல நம்பர் தான். ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் ஒரு வெற்றி தான், ஒரு ஓட்டு குறைச்சு வாங்கினா தோல்விதான். நம்பர் தான். திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. நாங்கள் சேர்ந்தா தோத்துருக்கோம். நாங்க ஒண்ணும் அதை மறுக்கலையே சார். என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? என்ன இல்ல திமுக அதிமுக அணி தோற்று விட்டது என்றால் நாங்களும் சேர்த்து தோத்துருக்கோம்னு சொல்றேன். திமுக மட்டும் தோத்துருச்சு நான் சொல்றேன். இந்த 2 அணி தோத்துருச்சு. 3வது இருக்கிற ஒரே வாய்ப்பு அவங்க தான். இல்ல இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது? இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேட்டா கேள்வி யார் சொல்றா? சார் சொல்லிட்டு அவருக்கு கேளுங்க. சண்முக சார் இப்படி சொல்றாரு சார், நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. ஏங்க நான் தெளிவா தானே சொல்றேன், உங்களுக்கு விளங்கலையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. ரொம்ப தப்பானது சார். அதாவது ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் எந்த பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஒருவருடைய அவர்களுடைய எடப்பாடி சொன்னாலும் அலையெல்லாம் சொல்ல நானு, நீங்களா ஒரு வார்த்தை சேர்த்துக்காதீங்க. அலை அல்ல, தப்பு சார். அலைன்னு சொல்லாதீங்க. அலைன்னு சொன்னா அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்ன ஒரு நிருபர் நிருபர் கரெக்டான வார்த்தையை பயன்படுத்த அலையா நடந்தது. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த அலையும் கிடையாது. ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடந்த 1.5 மாத காலமாக தொடர்ச்சியாக எரிவாயு விலையை உயர்த்துவது, பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவது என்பதை வழக்கமாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை எதிர்த்து இடதுசாரி கட்சிகளின் சார்பில் மாநில அளவில் போராட்டங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு மீண்டும் சமையல் எரிவாயு விலை, வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை 29 ரூபாய் உயர்த்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சிலிண்டருடைய விலை 1000 ரூபாய் என்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி ஏறத்தாழ 3500 ரூபாய் வணிக சிலிண்டருடைய விலை என்பது உயர்ந்திருக்கிறது. இவ்வளவு விலை உயர்ந்தாலும் அது மக்களுக்கு தேவையான நேரத்தில் சுலபமாக கிடைக்கவில்லை என்கிற நிலைமை என்பதுதான் இருக்கு. இதனால வெளிச்சந்தையில் கள்ள மார்க்கெட்டில் சிலிண்டரை வாங்க வேண்டிய ஒரு நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருக்கு. குறிப்பாக ஹோட்டல் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் 5000 ரூபாய் 6000 ரூபாய் கொடுத்து 3500 சிலிண்டரை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விலை உயர்வு, இந்த சுமை முழுவதும் பொதுமக்கள் தலையிலே தான் விடுகிறது. எல்லா ஹோட்டல் பண்டங்களுடைய விலையும் 10 முதல் 15% விலை என்பது தமிழ்நாடு முழுவதுமே உயர்ந்திருக்கிறது. இவ்வளவு கடுமையான விலைவாசி உயர்வு, தட்டுப்பாடு, விலை உயர்வு, இதை பற்றியெல்லாம் கடுகளவும் கவலைப்படாமல் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் சர்வதேச சந்தையில் விலை ஏறுகிறது என்கிற ஒரு காரணத்தை மட்டுமே சொல்லி தொடர்ச்சியாக இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல விரும்புறேன், இப்ப பெட்ரோல் 100 ரூபாய்னா அதுல 50 ரூபாய் மத்திய மாநில அரசுகளுடைய வரி வருவாயாக இருக்கிறது. ஆகவே அதிலிருந்து ஒரு நிவாரணத்தை பொதுமக்களுக்கு வழங்க முடியும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் நினைத்தார்.
ஆனால் மேலும் மேலும் விலையை உயர்த்தி மேலும் மேலும் வருவாயை பெருக்குவதில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஆர்வமாக இருக்கிறார்களே தவிர மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு, அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கான முறையில் அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது இல்லை. இத்தகைய போக்கு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது யுத்தத்தை தொடுத்து ஏறத்தாழ 90 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த யுத்தம் முடிஞ்சுவிடும், அடுத்த வாரம் முடிஞ்சிடும், ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது என்றெல்லாம் செய்திகள் வருகிறதே தவிர இன்னமும் அது ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பே தெரியவில்லை. அமெரிக்கா தானாக துவங்கிய இந்த யுத்தம் இப்போது அதிலே மாட்டிக்கொண்டு, அமெரிக்கா என்பது அந்த யுத்தத்திலே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அமெரிக்க ஏகாதிபத்தியம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய நாடாளுமன்றம் கீழ்சபையில ஈரான் மீதான யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், படைகளை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று அமெரிக்க நாடாளுமன்றத்திலேயே ட்ரம்புக்கு எதிராக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதே மாதிரி கியூபாவின் மீது கடுமையான தடைகளை விதித்து மேலும் மேலும் நெருக்கடியை கியூபாவுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அங்கே மின்சார தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு போன்ற பலவிதமான நெருக்கடிகளை கியூபா நாட்டு மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கியூபாவுக்கு நம்முடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்கக்கூடிய வகையிலேயும் அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு நடவடிக்கை என்கிற முறையிலேயும் வரக்கூடிய ஜூன் மாதம் 14ஆம் தேதி சேகுவாரா அவருடைய பிறந்த நாள், புரட்சியாளர் சேகுவாரா அவர்களுடைய பிறந்த நாள். அன்றைய தினம் தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம் ஆகிய 5 நகரங்களில் ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு கொண்ட பலதரப்பட்ட ஆளுமைகளும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகளை நடத்துவது என்று கட்சியினுடைய மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதற்கான தயாரிப்புகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வை வலுப்படுத்துவது என்கிற நோக்கத்தோடு இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நேற்றைய தினம் டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் இந்த நாட்டினுடைய இளைஞர்களை பார்த்து, அல்லது சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் அல்லது தகவல் அறிவு உரிமை சட்ட செயல்பாட்டாளர்கள், இவர்கள் அனைவரும் வேலை வெட்டி இல்லாதவர்கள், கரப்பான் பூச்சியை போல் சுற்றி கொண்டிருப்பவர்கள், ஒட்டுண்ணிகள் என்றெல்லாம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேசியது என்பது பெரும் கோபத்தை இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்பது துவங்கி சில நாட்களிலேயே பல கோடி பேர் அந்த கட்சியில் அந்த கரப்பான் பூச்சி சிஜேபியில சேர்கிற ஒரு நிலைமையை நாம் பார்த்தோம். சமூக வலைதளத்தின் மூலமாக ஏராளமான இளைஞர்கள் அதில் ஈர்க்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு முதல் போராட்டமாக நேற்றைய தினம் டெல்லி தலைநகரில், குறிப்பாக மத்திய அரசாங்கத்துடைய கல்வித்துறை எப்படி தோல்வி அடைந்திருக்கிறது, ஒரு தேர்வை கூட ஒழுங்கா அவங்களால நடத்த முடியும். கியூட் தேர்வா இருக்கட்டும், நீட் தேர்வா இருக்கட்டும், சிபிஎஸ்இ தேர்வா இருக்கட்டும், கல்வித்துறையினுடைய மிக முக்கியமான பணிகளில் ஒன்று இந்த தேர்வை நடத்துவது. சிலபஸை தயார் பண்றது, பாடம் நடத்துறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது தேர்வை ஒழுங்காக நடத்துவது, நேர்மையாகவும் குறைகள் இல்லாமல் நடத்துவது என்பது அவங்களுடைய கடமை. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா நீட்ல மோசடி, கியூட்ல மோசடி, இப்போது சிபிஎஸ்இ தேர்வும் முறையாக அது தேர்வுத்தாள்கள் திருத்தப்படவில்லை என்கிற பிரச்சனை என்பது இருக்கிறது. ஆனால் இதை பற்றி பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. மத்திய கல்வி அமைச்சர் இவ்வளவு முறைகேடுகள் நடந்து, இவ்வளவு தவறுகள் நடந்ததற்கு பிறகும் வெட்கம் இல்லாமல் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து கல்வி அமைச்சராக ஒட்டி கொண்டிருக்கிறார். இவருக்கு எதிராக உடனடியாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து நேற்றைய தினம் டெல்லியிலே அந்த இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கிலே கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே பல கோடி பேர் அந்த இயக்கத்திலே சேர்ந்ததும், நேற்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டது என்பதும், ஆளுகிறவர்கள் மீது இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் எவ்வளவு கோபத்தோடு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்பாடுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டமும் அந்த எழுச்சியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அவர்கள் மீது கோபப்படுவதற்கு பதிலாக அவர்களுடைய சமூக வலைதள கணக்குகளை முடக்குவது, அவங்களுடைய
மெயிலை முடக்கிறது, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிறது, இந்த மாதிரியான முடக்கிற வேலையை தான் மத்திய அரசாங்கம் செஞ்சுட்டு. இந்த முடக்கிற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா அவர்களுடைய கோபத்திற்கான நியாயமான காரணத்தை அறிந்து அதை சரி செய்வதற்கு, வேலையின்மை, கல்வியில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் போன்ற இளைஞர்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும். அதற்கு பதிலாக இத்தகைய அடக்குமுறையை ஏவுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. நேற்றைய தினம் எங்களுடைய மாணவர் இளைஞர் கட்சியின் சார்பிலேயும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக டெல்லியிலே தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். அநேகமாக இது பெரிய அளவில் மேலும் வளர்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இளைஞர்கள் மேலும் மேலும் வலுவாக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான அந்த பிரச்சனையில் ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்னவோ அது தொடரும் என்று அறிவித்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். ஏன்னா அவர்கள் மதச்சார்பற்ற கொள்கையிலே உறுதியாக இருப்பார்களா இல்லையா, திருப்புறம் போன்ற பிரச்சனைகளில் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் என்பது போன்ற கேள்விகள் ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் அமைந்ததிலிருந்து இந்த கேள்விகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பலதரப்பினராலும் எழுப்பப்பட்ட கேள்விகள். அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மிக தெளிவான பதிலை சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் ஒற்றுமை, மதச்சார்பின்மை வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கோம். நீதிமன்றம், நீதிபதிகள் தன்னிச்சையாகவும் தன் விருப்பத்திற்கேற்பவும் மீண்டும் மீண்டும் அவர்கள் புதிதாக வேறொரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்வதற்கான எந்த நியாயமான காரணங்களும் கிடையாது. இது ஆரம்பத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் சொல்லி வர்றோம். இன்றைக்கு மீண்டும் அந்த உத்தரவு சம்பந்தமாக என்ன என்கிற கேள்வி உயர்நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டு அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பதில் என்கிற முறையில தான் நேற்று அமைச்சருடைய அந்த பேட்டியை நாங்கள் பார்க்கிறோம், வரவேற்கிறோம். இத்தகைய மதச்சார்பின்மை கொள்கையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு பக்கபலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றனர். இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நாங்கள் உட்பட சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. பிஜேபி அரசுக்கு எதிராக, பிஜேபியினுடைய மதவெறி நடவடிக்கைகளை எதிராக நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியது இந்தியா கூட்டணி. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இடதுசாரி கட்சிகள் அதில் உறுதியாக நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளாது என்பதை திமுக தலைவர் அறிவிச்சிருக்கிறார்கள். அவர்கள் அதற்கான காரணங்கள் சிலவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அணுகுமுறை தான் எங்களுக்கு அதுல பிரச்சனை. மற்றபடி இந்தியா கூட்டணி கூட்டத்தில் எழுப்பப்படுகிற பிரச்சனைகளில் எங்களுக்கு மாறுபட்ட அபிப்பிராயம் கிடையாது என்பதை திமுக தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அது அந்த கட்சி எடுத்திருக்கிற முடிவு. ஒருவேளை காலப்போக்கில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? வரக்கூடிய காலங்களில் தேசிய லெவலில் மீண்டும் ஒரு புதிய கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நீங்க உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்ல, மம்தா பானர்ஜி ஒன்றும் வெளியேறலையே. மம்தா பானர்ஜி இல்ல, 8ஆம் தேதி, நாளைக்கு 8ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட கலந்து கொள்கிறது. சொல்லப்போனால் இந்த முன்முயற்சியில் அவங்களுக்கும் பங்கு இருக்கு. திரு மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. திமுக மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக 8ஆம் தேதி கூட்டத்தில் அங்கே பங்கேற்பு இல்லை என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் நாளைக்கு கூட்டம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குன்றதை யூகத்தில் நம்ம ஒரு முடிவு வர வேண்டிய ஆட்சிக்கு ஏன் ஆதரவு கொடுத்தவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோ திருமாவளவோட வேதனைப்படுவாங்க. அந்த காலம் கைவிட இல்லை, நம்ம ஏன் ஆதரவு கொடுக்கணும் பேட்டி கொடுத்துருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவரையா அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாரு? நாள்ல சொல்லாத பத்தி அந்த அளவுக்கு சீர்கட்டு அந்த அளவுக்கு இந்த ஆட்சியோட நிர்வாக சீர்கட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது மாற்றமேனு சொன்ன மக்கள் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அது அவருடைய கருத்து, அவங்களுடைய மதிப்பீடு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்ற வேண்டும் என்கிற முறையில் தான் தேர்தல் முடிவுகள் என்பது அமைந்திருக்கிறது. அதனாலதான் அந்த கட்சிக்கு ஒரு கூடுதலான அதிக இடங்களை பெற்ற ஒரு கட்சி, தனிப்பெரும் கட்சி என்கிற அந்தஸ்து தாவேகாவுக்கு தான் இருந்தது. திமுக அணி, அதிமுக அணி இரண்டுமே முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைவது ரொம்ப அவசியம். இல்லை என்று சொன்னால் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற நிலைமை என்பது நேரம் ஏற்பட்டிருக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பிஜேபி ஆட்சி என்பதாகத்தான் அர்த்தம். பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் பணியாற்றினோம். ஆகவே அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் பணியாற்றிட்டு ஏதாவது ஒரு வகையில் பிஜேபி கொல்லைப்புறமாகவோ நேரடியாகவோ குடியரசுத் தலைவர் மூலமாக ஆட்சி நடத்துவதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதனால அவங்க ரெண்டாவது அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. முற்றிலும் அரசியலுக்கு புதிது, ஆட்சிக்கு புதிது. அவர்களுக்கு ஒரு உரிய அவகாசம் என்பது நிர்வாகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் நிர்வாக நடைமுறைகளை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு கால அவகாசம் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும், நான் தாவேக்காவுக்காக சொல்லுவேன், வேற எந்த ஒரு கட்சி வந்திருந்தாலும் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் என்பது தேவை. வேற என்ன அதுக்கு உட்பட சொல்றேன் நானு. யார் எந்த வாக்குறுதியா இருந்தாலும் 100% உடனே நிறைவேற்றது எப்படி எதிர்பார்க்க முடியும் நான் கேட்கிறேன். ஏற்புடையதா இல்ல வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஏற்கனவே அங்க தெளிவுபடுத்திருக்கோம். பட் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 5 ஆண்டு காலம் அவகாசம் இருக்கு, எந்த ஆட்சியா இருந்தாலும். இந்த கொடுத்திருக்கிற வாக்குறுதி என்பது 5 ஆண்டுகளுக்கானதே தவிர 15 நாளைக்கானது கிடையாது. உங்க இவ்வளவு அவசரமா அறிவிக்க வேண்டிய அவசியமே கூட கிடையாது. ஏன் இப்ப இவ்வளவு அவசரமா அறிவிச்சாங்கன்னு தெரியல, அது அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அதனால படிப்படியா அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதை நாங்கள் வற்புறுத்துவோம். விவசாய கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி நிறைவேற்றிருக்காங்க, மீதிய பட்ஜெட்ல நாங்கள் அறிவிக்கிறதா இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணுவோமே. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு காலவாசம் கொடுக்கலாம். ஆனா சட்ட ஒழுங்கு பிரச்சனையில காலவாசம் கேட்கக்கூடாது. ஏன்னா படியத்துக்கு ஏன் மேல போடுறீங்கன்னு சொல்லி அவர் சிஎம் வெளிப்படையா சொல்றாரு அப்படின்னு சொல்லி பல பேருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் காலவாசம் கேட்க முடியுமான்னு கேட்கிறாங்க. அது நான் சொல்லியே, அவர் கேட்டது வாக்குறுதி சம்பந்தமா தான் கேட்டார். வாக்குறுதி தான் இதுவும் பெண் பாதுகாப்பை முன்னிட்டு தானே அவர் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டது. அந்த ஆட்சி காலத்தில் நடந்தது, இந்த ஆட்சி காலத்தில் நடைபெறுது. அவர்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். அத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் மீது தயவு தாட்சண்யம் இல்லாமல், தாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துறோம். இப்ப அநேகமாக நடைபெற்றிருக்கிற எல்லா குற்றங்களிலேயும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். எந்த குற்றத்திலேயும் சம்பந்தப்பட்டவர்கள் காணவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிற பிரச்சனை என்பது இல்லை. அநேகமாக இப்போது நடைபெற்றிருக்கிற அனைத்து குற்றங்களிலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழக்குகள் தாமதமில்லாமல் விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதை தமிழ்நாடு அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த எல்லா குற்றவாளிகளிலேயும் பின்னாடி என்ன இருக்குன்னா போதை கலாச்சாரம், போதையில் இருந்தாங்க என்பது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இந்த எந்த கூட்டத்தில் நீங்க எடுத்துக்கிட்டாலும், அது பெண்கள், குழந்தைகள், இந்த மாதிரியான கொலை குற்றங்கள், இதுல எதுல எடுத்தாலும் அவன் பூரா போதையில இருந்தான் அப்படின்றது சேர்ந்தே வந்துகிட்டு இருக்கு. ஆகவே இந்த போதை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்று ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. குடிநோயாளிகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக டாஸ்மாக் உள்ளிட்ட விஷயங்கள் என்பது இருக்கிறது. குடிநோயாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் சரி பண்ணுவதற்கு, சரி செய்வதற்கு இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர். அதுக்கப்புறம் ஏன் 24 எம்எல்ஏ அதிமுக ஆதரவு கேட்டாங்க? ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்ப அதிமுக சுமரா போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு அவலமான வந்ததுல கடுமையான குற்றச்சாட்டு பண்ணிக்கிறாங்க, வந்ததே அப்படின்னு சொல்லி. நாங்கதான் வந்துடும். பிஜேபியோட எப்ப அதிமுக எடப்பாடி சேர்ந்தாரோ அன்னைக்கே அதிமுகவுக்கு அழிவுன்றதை நாங்க அப்பயே இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் அதிமுக என்பது அடுத்த தேர்தலில் இருக்குமா இல்லையான்றது மில்லியன் டாலர் கேள்வி. அவர்களை ஏதாவது ஒரு இயக்கத்தை அழிப்பளிப்பது என்பது இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல பிஜேபி இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இயக்கத்தை, பல கட்சிகளை காணாமல் செய்திருக்கிறார். இப்போது தமிழ்நாட்டில் அதிமுக அத்தகைய பரிதாபகரமான நிலைமைக்கு உள்ளார். அதாவது அவங்க தானாக முன் வந்து அவையில அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க.
ஆதரவு கேட்கல. ஏன்னா ஆதரவு போதுமான ஆதரவு இருந்தது. நாங்க கவர்னர்ட்ட ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நாங்க கொஞ்சம் இருங்க சார், நான் சொல்றதை கேட்கணும்ல. நாங்க ஆதரவு கடிதம், நான் சிபிஐ, சிபிஎம், பிசிகா, ஐயுஎம்எல் ஆதரவு கடிதம் கொடுத்த உடனே அவருக்கு போதுமான அளவுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான போதுமான ஆதரவு என்பது கிடைத்துவிட்டது. அவையில அன்றைக்கு தானாக முன் வந்து பலரும் ஆதரிக்கிறார்கள், சிலர் நடுநிலை வைக்கிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு அன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் நடுநிலை, பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலை வைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு நடுநிலை வைத்தாங்க, பிஜேபி நடுநிலை வைத்தாங்க. இதெல்லாம் வேற ஒரு அணியில இருந்தது. ஏன் இதை மட்டும் கேட்குறீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க? முற்றிலும் அரசியல் சூழலில் ஒரு பெரும் மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. முதல்ல அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். அரசியல் சூழலில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அநேகமாக இப்போது இல்லை. அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட மாட்டேன்றீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கப்ப இருந்தால் இல்ல இருந்திருந்தால் அவங்க அவையில வந்து நடுநிலை வைக்கிறாங்க. பிஜேபி, அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போது இருக்கிறதா? இல்ல. ஏன்னா பிஜேபி அவையில நடுநிலை வைக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலை வைக்கிறாங்க. இவங்களோட நின்ன அமமுக கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு உறுப்பினர் இவர் நீக்கிறாரு, அவர் உடனே அங்க ஆதரவா வாக்களிக்கிறாரு. அதிமுக ரெண்டா உடைஞ்சு ஒரு பகுதி வாக்களிக்கிறாங்க, ஒரு பகுதி வெளிநடப்பு பண்றாங்க, எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே இது எல்லாமே ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் தானே. அந்த அணி என்பது அதே தானே இப்ப வந்து தாவேக்காவும் முன்னெடுத்திருக்கு. ஏன்னா வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்தாலும் அவர் ஆதரவு 25 எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி போய் அவர் பார்த்து வராரு, சிஎம் நேரடியா போய் பார்த்து வராரு. அவங்க தரப்புல சொல்றது எடப்பாடியை பாக்குறதுக்கு நாங்க டைம் கேட்டோம், அவர்கள் தரப்புல டைம் கொடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. சார் எங்கள்கிட்ட சொன்னது ஏபி முனுசாமி, அதுக்கப்புறம் மறுத்திருக்காரு. எங்கிட்ட சொன்னது நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன். எல்லா தலைவர்களையும் பார்த்ததை போல எடப்பாடி அவர்களையும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் அதிமுக வந்து எங்க கூட வந்துருவாங்கன்னு சொல்லிதான் எல்லாரும் ஆதரவு நான் பேசுறது கூட அதான் சொல்றேன். நாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கூட நாங்க உட்பட சொன்னது எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க, அவரையும் பார்த்திருக்கலாம். இது ஒரு குரூப் பார்க்கறது இன்னொரு குரூப் பார்க்காம இருக்கிறது பொறுத்தமல்ல அவரையும் பார்த்திருக்கலான்றது ஏற்கனவே எங்களுடைய கருத்து சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, இந்த மாதிரி தேர்தல் நடந்து 20 நாளையில ராஜினாமா பண்றது, திரும்ப வந்து கட்சியில சேர்றது, அது ஏற்கனவே கட்சியின் சார்பில் நாங்கள் கடுமையான எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த பிறகு அந்த நாளோட ஸ்டாப் பண்ணதுல சிபிஎம்க்கு முக்கியமான ரோல் இருக்கு. இல்லைன்னா இன்னும் பல பேர் ராஜினாமா பண்ணிருப்பாங்க. எங்க தரப்புல இருந்து இல்ல எங்க கட்சி சார்பா தான் நான் சொல்ல முடியும். தாவேக்கா சார்பா நான் பதில் சொல்றதுக்கு இல்ல. 4 எம்எல்ஏக்களை சேர்த்தது உடனே 20 நாளையில வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் 20 நாட்கள்ல ராஜினாமா பண்ணது என்பது தவறான ஒரு செயல். அப்படி ராஜினாமா பண்ணவங்க விரும்பி ராஜினாமா பண்றாங்கன்னா அவங்களையா நீங்க சேர்த்துக்கிறீங்க? நீங்க சேர்த்துக்கிட்டது உடனடியா சேர்த்து கொண்டது தவறு. அது தாவேக்கா பேர்ல தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் ஏற்கனவே நாங்க வெளிப்படுத்திருக்கோம். எதிரியுமே தாவேக்காவை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைப்பதற்கான ஒரே வாய்ப்பு அந்த கட்சிக்கு மட்டும்தான் இருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைவது என்பது ரொம்ப அவசியம். அதற்கு மாறான வேற எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாது. அதனால நாங்க வந்து என்ன அடிப்படையில் இதுக்கு ஆதரவு என்பதை ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்தியாச்சு. அதனால தாவேக்கா தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லியிருக்கோம். சோசியல்காரர் அவருடைய அரசியல் செயலாளராக நியமிச்சாங்க, உடனடியாக நாங்கள் வந்து எதிர்த்து தெரிவிச்சிருக்கிறோம். இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பட்டு உடனே கட்சியில சேர்ந்தது நாங்க தவறு என்று சொல்லியிருக்கோம். இப்ப திருப்பரங்குன்ற பிரச்சனையில சரியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, வரவேற்கிறோம். அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அது கொள்கை சார்ந்து அதுல ஏதாவது எங்களுக்கு மாறுபாடு இருக்குன்னா நாங்க உடனடியா எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம். அவர்களிடம் நேரடியா அவங்களை சந்திச்சு வற்புறுத்தி இதுல எல்லாம் மாற்றங்கள் தேவை என்பதையும் நாங்க வந்து சொல்லுவோம். அதுதான் எங்களுடைய அணுகுமுறை. அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள், கொலை வழக்கு, அதாவது கொலைபேசி வழக்கு இதெல்லாம் வந்துட்டு தொடர்ந்து வாடகை கொலை அப்படின்னு தான் வெள்ளம் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு வதந்தியா உண்மையிலேயே அவர் ஒரு ஏற்கனவே வழக்கு மேல இருக்குன்னா அமைச்சர்களை மாற்றணும் அப்படிங்கிறது போய் கேட்குறீங்க. அப்படிலாம் ஒண்ணு வைக்கல. வழக்கு இருந்தா வழக்கு அவர் தான் சந்திக்கணும்.
வழக்கு அவங்க மேல இருக்குன்னா வழக்கு அவங்க தான் எதிர்கொள்ளணும். வழக்கின் மீது தண்டனை வந்தா இயல்பாவே அமைச்சர் விட்டு போயிடுவார். அதனால வழக்கை எதிர்கொள்ளணும், அவ்வளவுதான். சட்டப்படி அமைச்சராக இருந்தாலும் வழக்கு இருக்குன்னா வழக்கை சட்டப்படி அவங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். இல்ல மக்கள் அதை ரொம்ப ஏத்துக்கிற மாதிரி இல்லையா? எந்த மக்கள் ஏத்துக்கிட்டு தானே சார் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. நீங்க மக்கள் ஓட்டு போட்டுதான் அதான் சார் அந்த கட்சி தானே சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதன் சார்பாக மக்களிடம் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் மக்கள் எதுக்காகன்றீங்க? மக்கள் வாக்களிச்சு தான் வந்திருக்காங்க. விஜய்க்காக ஓட்டு போனாங்களா விஜய்க்காக ஓட்டு போனாங்களான்றதால பிரச்சனை. அந்த கட்சி சார்பாக எழுதப்பட்டதால வெற்றி பெற்றிருக்காங்க. மற்றபடி அவர்கள் மீது பழைய வழக்குகள் இருக்கு, பழைய ஹிஸ்டரி என்னது இருக்குன்னா அது சட்டப்படி அவங்க எதிர்கொள்ளட்டும். தண்டனை வச்சா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் உங்களுடைய வாக்குகளிலிருந்து அங்கிருந்து வாக்குகளுக்கு வந்தது சூழ்நிலை திடீர்னு உங்க அமைப்போட நீங்க திடீர்னு ஆதரவு தருவீங்க. எப்போதும் நீங்க உங்க ஆதரவு பெற்றுக்கிறாங்க. திடீர்னு திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற திமுக வாக்குகளையும் வெற்றி பெற்ற எதிர்கட்சிகளோ ஐஎம்ஓ மத்திய இடம் பெறுவது திமுக தரப்பு கடுமையான அது சட்ட ரீதியா சரியா இருந்தாலும் தார்மீக ரீதியா சரி இல்ல அதாவது யாருக்கும் அறிவு பெரும்பான்மை இல்லை. அவையில பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆதரவு. ஒருவேளை இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி அமையலன்னா பரவாயில்ல ஒரு முடிவுக்கு நாங்க வர முடியாது. ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி ஆட்சி அமைவதற்கான ஏற்பாடு தான் நாங்க பார்க்கணுமே தவிர ஆட்சி எவனா அமைச்சாட்டா அமைக்காட்டி போடணும்னு நாங்க பொறுப்பு இல்லாம இருக்க முடியாது. அதனால அந்த முடிவு என்பது இப்போது ஏற்பட்டிருக்கிற அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலில் மிக சரியான முடிவு. இல்லைன்னா ஆட்சி அமைஞ்சிருக்காது. நான் சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கோம், அதை நீங்க வரவேற்பீங்களா? நாங்க வரவேற்க மாட்டோம். எக்காரணம் கொண்டு அதுக்கு இடம் தர மாட்டோம். சோ அதனால யாரோட நின்று ஜெயிச்சோம் போனோம் வந்தோம் அதையெல்லாம் விட முக்கியமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைவது. பிஜேபியை அது ஒண்ணும் மறுக்கலையாங்க. எங்க தமிழ்நாடு இந்திய ஜனநாயகத்தை தேர்தல் ஜனநாயகத்துல நம்பர் தான். ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் ஒரு வெற்றி தான், ஒரு ஓட்டு குறைச்சு வாங்கினா தோல்விதான். நம்பர் தான். திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, நாங்களும் சேர்ந்து தான் தோத்துருக்கோம். நாங்க ஒண்ணும் அதை மறுக்கலையே சார். என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? என்ன இல்ல திமுக அதிமுக அணி தோற்று விட்டது என்றால் நாங்களும் சேர்த்து தோத்துருந்தோம்னு சொல்றேன். திமுக மட்டும் தோத்துருச்சு நான் சொல்றேன். இந்த ரெண்டு அணி தோத்துருச்சு. மூன்றாவது இருக்கிற ஒரே வாய்ப்பு அவங்கதான். இல்ல இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது? இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேட்டா கேள்வி சார், தொடருமான்னு கேட்கறது எங்க பிரச்சனை இருக்கு? சொல்லி எந்த இடத்துலயுமே அதாவது 8ஆம் தேதி எங்களுடைய மாநில குழு கூடி தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக எடுத்த முடிவு. யாருடைய உத்தரவிலேயோ யாருடைய ஒப்புதலையோ அந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை 8ஆம் தேதி பத்திரிகையாளர் கூட்டத்திலே தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டிலே மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களில் ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக நாங்கள் சேர்ந்து போராடுவோம் என்பதை அன்றைக்கே சொல்லியிருக்கோம். அதே நிலைப்பாடு தான் இப்பயும் சொல்றேன். யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க. சண்முகம் சார் இப்படி சொல்றாரு சார், நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. ஏங்க நான் தெளிவா தானே சொல்றேன், உங்களுக்கு விளங்கலையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார் கொஞ்சம் இருங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது 8ஆம் தேதி சொல்லியிருக்கேன். நீங்க இன்னைக்கு என்ன தேதி? 10 நாள் கழிச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க. அவர் கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? அப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்னா அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க.
ஏன் வந்தா கேக்குறீங்க? உங்க நிருபர் அங்க இருக்காருல்ல, சென்னையில இல்லையா? கேட்கலையே, யாரும் கேட்கலையே. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றது இல்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். இதை அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எதிர்காலத்தையும் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் யார் ஆதரவு அளித்தாலும் அல்லது யாருடைய ஆதரவை பெற வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அது வரும்போது தேர்தல் தினத்துல வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்களா? வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வருது இல்ல, அடுத்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போதா? முதல்ல இன்னும் ஒரு 6 மாசம் வரும்னு சொல்லி ஆதரவு 6 மாசம் கழிச்சு திரும்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு அது தள்ளி போனா என்ன பண்ணுவீங்க? அது வரும்போது பாத்துக்கலாம் சார். வர்றதுன்னா அவங்க ஒண்ணும் சொல்லல. ஆமா, ஏற்கனவே நடத்திருக்கணும். சட்டப்படி தேர்தல் உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனா கடந்த ஓராண்டு காலமாக உள்ளாட்சி நிர்வாகமே இல்லை. ஏன் அப்ப நீங்க அந்த கேள்வியை கேட்கல? நாங்க கேட்கறது தெரியுமா உங்களுக்கு சார்? எங்க பழைய அறிக்கையில எடுத்து பாருங்க சார். சார், ஏற்கனவே தமிழ்நாட்டுல சட்டத்துக்கு விரோதமா ஆளுங்கட்சிகள் உள்ளாட்சி நிர்வாகத்தை உரிய முறையில் நடத்தாமல், உரிய அதிகாரம் வழங்காமல், உரிய நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அது சீர்குலைந்து போய் இருக்கிறது. அது எல்லா பிரச்சனையும் நாங்க அவ்வப்போது எழுப்பவே செஞ்சிருக்கிறோம். என்ன கேட்கிறாருன்னா, நீங்க அறிக்கையில வெளியிட்டு பேசாம இருக்காம நாங்க கூட்டணி எப்படி வெளியில அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வெளியே போறதுனால ஒண்ணு நடந்திருக்காது. நாங்க மட்டும் வெளியே போறதுனால என்ன நடந்திருக்கோம் சொல்லுங்க சார்? இல்ல இப்ப மொத்த அரசியல் வரலாறு பேசலாமா? அந்த தேர்தலை பொறுத்தவரை பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பதுதான் எங்களுடைய பிரதானமான விஷயம். அதுக்கு உட்பட்டுதான் உள்ளாட்சி, நகராட்சி, மற்றதெல்லாம். பிரதானமான நோக்கத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது உடனே நாங்க வெளியே போறோம், உடனே நாங்க வெளியேறுவோம் சொல்ல முடியுமா? ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி இல்ல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி அப்படி நடந்து டிமாண்ட் இருக்கிறது வேற. நூற்று ஒரு தரப்பு பாதிக்கப்படுறவங்க நாங்க வந்து காப்பாத்தோம்னு சொல்றதுக்கும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆமா, நாங்க போராடி தானே இருக்கோம். இல்ல எந்த பிரச்சனையும் நாங்க போராட மாட்டோம். அதை தான் சொல்லுங்க சார். தமிழக வெற்றிகளும் இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா ஆட்சி வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆமா, அதே இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியால ஏஐ கொண்டு வந்து ஒரு தமிழக வெற்றிகளும் ஒரு வந்து போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் மிக மிக தவறான ஒரு செயல். மிக மிக தவறான, அதுதான் சொல்றேன், மிக மிக தவறான செயல், கண்டிக்கத்தக்க செயல். இது போன்ற நடவடிக்கைகள்லாம் அவர்கள் ஈடுபடுவது என்பது அவர்களுக்கே கெட்ட பெயரை ஏற்படுத்திட்டார். தமிழகங்களோட செயல்பாடு எப்படிதான் இருக்கு? ஏன்னா சட்டமன்றத்தில் செய்தி போறாங்க, எல்லாம் கரெக்டான 10 மணிக்கு போறாங்க, 5 மணிக்கு வராது சொல்றாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. வெளியில வந்து திருச்சியில வந்து பேசும்போது ஒரு முதலமைச்சர் அவர் இப்படி ரொம்ப ஆவேசமா பேசிட்டாரு அப்படின்னு எல்லாரோட ஒரு கருத்து இருக்கு. அங்க வந்து அமைதியா இருக்காரு, ஆதரவா இருந்தாதான் முதல்வர் போல் செயல்படுறாரு, இவர் வந்து டம்மியா இருக்காரு அப்படின்ற ஒரு தாக்கம் போறாரு. யார் சொல்றா? பொதுவா இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்க? காலைல கரெக்டா 10 மணிக்கு போயிடுறாரு, சாயந்தரம் 5 மணி 6 மணி என்ன பண்றாரு? நீங்க போய் பாருங்களேன், பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க போய் பாருங்க சார். சார், ஒரு நிர்வாகத்துக்கு புதுசா வந்திருக்காங்க. ஏன் நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? நிர்வாகத்துக்கு புதுசா வந்திருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியும் அவங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு அவகாசம் தேவை. அந்த முறையில் தினமும் சின்சியரா ஒரு ஆபீஸுக்கு போறாருன்றது நல்ல விஷயம் தானே. ஏன் எல்லாமே நெகட்டிவா பாக்குறீங்க? நான் கேட்கறது எதுக்கு எல்லாத்தையும் நெகட்டிவாக பாக்குறீங்க? அவர் அப்படிதான் கேக்குறாரு. அவர் அப்படி கேக்குறாரு. துறை ரீதியான ஒண்ணுமே தெரியல. ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் துறையிலே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் என்ன குழப்பத்தில் இருக்காங்க. அந்த நடக்கல அதிகாரிகள் என்ன குழப்பத்தில் இருக்காங்க? அதிகாரிகளுக்கு எந்த குழப்பமும் இல்லை சார். இவங்க தான் புதுசா கேக்குறாங்க. ஏங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிற இவர்கள் தான் புதிதே தவிர ஆட்சியாளர்கள், நிர்வாக அதிகாரிகள் யாரும் புதுசு கிடையாது. அவங்களுக்கு அதுதான் வேலை. யாரு ஆட்சி, எந்த கட்சி வந்தாலும் வரலனாலும் அவங்க அந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. எந்த அதிகாரி எங்களுக்கு என்ன செய்யும் தெரியாம இருக்கணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? 6 மாதம் அல்ல 3 மாதம் கூட தாங்குமா என்ற கேள்விக்குறியோட தான் ஆட்சி நடைபெறும் சொல்லிட்டு திமுக அதெல்லாம் ரொம்ப தப்பானது சார். அதாவது ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஒருவருடைய அவர்களுடைய எடப்பாடி சொன்னாலும் திரு மு க ஸ்டாலின் சொன்னாலும் ரெண்டு பத்தி தான் சொல்றாங்க.
ஏற்கனவே பேசும்போது நீங்க கூட சொன்னீங்க என்னோட பேரெல்லாம் ஓட் பண்ண சொன்னா தேவைக்காது அந்த மாதிரி ஒரு தவறான பிரச்சாரத்தை இன்ஸ்டா மூலம் உருவாக்கி எல்லாருமே ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மனநிலையில இப்பதான் ஒரு எந்த மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இது வந்து நீங்களா கிரியேட் பண்றீங்க. மீடியாக்கள் ஏற்கனவே எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? சார் எல்லா இடத்துலயும் இப்ப இங்க மின்தடை இருக்கா ஏங்க? கோடை இல்ல மின்தடை தமிழ்நாடு போராட்டத்துல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். அதாவது சில இடத்துல கரண்ட் இல்லைன்றத அவர் சேர்மனே ஒத்துக்கிட்டு இருக்காரு. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்றைய தினம் சேர்மனே ஒத்துக்கிட்டு இருக்காரு. சில இடத்துல மின் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஏங்க நான் இப்ப என்ன சொல்றேன், தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய சேர்மன் மின் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு தானே சொல்றேன். ஆர்டிஸ்டுக்கு அது சம்பந்தம், அவர் அப்படி ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. இல்ல விநியோகத்தில் பிரச்சனைன்னு சொல்றாரு. ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ஹார்ட் டிஸ்க்ன்றது அதாவது சம்பந்தம் இல்லாம பேசுறாருன்றேன். ஹார்ட் டிஸ்க் ஆமா அதாங்க அது எவன் 1,00,000 கூட விற்கிட்டான். எவன் பட்டி சம்பந்தப்பட்டிருந்தாலும் அது குற்றம். அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் வேற சம்பந்தம் இருக்கோ, என்ன நோக்கத்துக்காக ஹார்ட் டிஸ்க் வந்து களவாடப்பட்டதோ அது பூரா முழுமையான விசாரணை என்பது நடத்தப்பட்டு தண்டிக்கப்படணும். அது என்ன ஒரு அலுவலகத்துல ஹார்ட் டிஸ்கோ கோப்போ எது காலாம போனாலும் அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஒவ்வொரு ஆட்சி வரும்போது மட்டும் 5 மாசம் 6 மாசம் மட்டும் கணக்கு உனக்கு போன ஆட்சி எப்படி நடந்தது, அடி ஓடுது அப்படின்னு நிறைய பண்ணாரு. அப்புறம் கொஞ்சம் அந்த ஆட்சி அதுக்கப்புறமா மின்சார தட்டுப்பாடு கொஞ்சம் இல்லாம இருந்தது. மறுபடியும் புதிய ஆட்சி வந்ததுக்கு இப்ப மறுபடியும் வந்து மின் தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி மாற்றம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆரம்பிச்சு வந்து அது சரி பண்ணணும்னு சொல்லுங்க. தட்டுப்பாடே இல்லாமல் மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருமே ஒரு பொறுப்பு. திருச்சியில முதலமைச்சர் நன்றி சொல்ல வரும்போது பொதுமக்களுக்கு வாக்களித்தவங்க நன்றி சொல்லிட்டு ஒரு அரசியல் திட்டங்களை ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு திமுக தான் போட்டி டிவி கேட்டு திமுக போட்டி சொல்றாரு. அது எந்த அளவுக்கு எல்லா மக்கள் வந்து யாரும் ஏற்புடைய பேச்சா இல்லைன்னு ஒரு பரவாயில்ல. சரி சரி அது கேட்டுங்க. இல்ல நீங்க இல்ல தாவேகா தலைவர்கிட்ட கேக்குற கேள்வியை என்கிட்ட கேக்குறீங்க. திறக்கப்பட்டிருக்கா? நாங்க அதை முடிஞ்சோம். அதாவது நீங்க எங்க இருக்கீங்க, எங்க அறிக்கையெல்லாம் பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. கேளுங்க, 717 கடைகள் மூடும்னு அறிவிச்ச போத மணமகிழ் மன்றங்களும் சேர்த்து மூடப்படணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய வழி இல்லை, ஏன்னா அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டு கோயில் பள்ளி சொல்லியிருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழிகள்லயே அந்த மாதிரியான கடைகள் இருக்கு. அது பொதுமக்கள் அதிகமா போகக்கூடியதுதான். அதையும் சேர்த்து 3 சிபிஎம் தான் அறிக்கை விட்டு, வேற யாரும் அறிக்கை விட்டு மூட சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்ப மட்டும் என்ன போராட்டம் இருக்கும் சார்? இப்ப நடந்திருக்கிற போராட்டங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. எங்க மாதர் சங்கத்தை தவிர வேற யாராவது நடத்தாங்கன்னு சொல்லுங்க. நடத்திட்டு தான் சார் இருக்கு. இவரு எங்க மாவட்ட மேலேயே வளர்ந்துருக்கு. நான் தான் சொல்றேன், மணமகிழ் மன்றங்கள் உட்பட மூடப்பட வேண்டும். நாங்க மட்டும் தான் சார் சொல்லியிருக்கோம். வேற எந்த அறிக்கையாலும் இருக்கான்னு சொல்லுங்க. எந்த லாட்டரியும் வரக்கூடாது. ஆன்லைன் இல்ல, எந்த லாட்டரி கேட்டு ஏற்கனவே பல குடும்பங்களை அழித்திருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது. அவரு ஆதாரத்தை இருந்தா அவர் இது பண்ண சொல்லுங்க சார். அதான் சொல்றேன், அது கூடாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்று. தடை செய்யப்பட்ட எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்தால் சட்டவிரோதம்.
போதைப் பொருளா இருக்கட்டும், குட்காவா இருக்கட்டும், லாட்ரியா இருக்கட்டும், சட்டப்படி தடை செய்யப்பட்டது. பாஜகவும் இணைந்து சேர்ந்துள்ளாங்க, கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் அறிக்கை கொடுத்து தேசிய பொதுச் செயலாளர் தேவி அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து வலியுறுத்தி இந்தியா கூட்டணி ஆகும் அப்படின்னு. ராகுல் காந்தியுடைய ஒரு இன்மெச்சூர்ட் ஸ்பீச், இன்மெச்சூர்டான ஸ்பீச், அதை அப்படியே நாங்கள் கண்டிச்சிருக்கோம். இப்ப முறையா அந்த கட்சியுடைய தலைவருக்கு முறையா கடிதம் எழுதி, அதாவது பிஜேபி எதிர்த்து களத்துல நின்று உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்க சிபிஎம் பார்த்து உங்களுக்கு தேர்தல் அரசியலுக்காக, தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தோடு உங்க 2 பேத்துக்கும் உறவு இருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப சிறுவலைத்தனமானது, இன்மெச்சூர்டான ஸ்பீச். அதை அப்படியே நாங்கள் வந்து கண்டிச்சிருக்கோம். இப்போ முறையா நீங்க அவரை ஒழுங்குபடுத்துகின்ற முறையில் நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவருக்கு எங்க கட்சியின் சார்பில் முறையாக கடிதம் என்பது எழுதப்பட்டது. அண்ணாமலை அரசியல் அதாவது RSS இன்னொரு அமைப்பு தான் அண்ணாமலை துவக்கியிருக்கிறது. 2500 அமைப்பு, 2500 இந்தியாவில் 2260 அமைப்புகளும் 240 அமைப்புகள் வெளிநாடுகளிலும் RSS ஆல் வழிநடத்தப்படுகிறது. இப்ப 2501வது அமைப்பை அண்ணாமலை துவக்கியிருக்கிறார். ஆகவே RSS தேசிய கட்சிகளுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய மொழி வந்து முதல்ல அண்ணாமலையை கேட்டா அண்ணாமலை அப்படியே நீங்க திரும்ப விளக்கம், நான் தான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால அது ஒன்றும் புதுசு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த கட்சி தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை. ஆகவே அண்ணாமலை மூலமாக ஒரு புதிய பெயரை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வலுப்பட முடியுமா என்கிற நோக்கத்தோடு தான் அமித்ஷா மோடியினுடைய முழுமையான ஆட்சியோடு அந்த அமைப்பை அவர் துவக்கி இருக்கிறார். இன்றைக்கு பிஜேபி கட்சியிலிருந்து ஏராளமான தலைவர்கள் அங்க போய் சேர்ந்திருக்காங்க. இப்ப அவர் பல லட்சம் பேர் சில மணி நேரத்துல சேர்ந்துட்டதா ஒரு பிம்பத்தை அண்ணாமலை வந்து கிளப்பி விட்டுருக்காரு. அது அவங்க கணக்கு, அவங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஏன் அவ்வளவு குறைச்சு சொல்றாருன்னு தான் எனக்கு புரியல. 1.5 கோடி பேசி ஏதாவது சொல்லியிருக்கலாம். பாஜகவோட சிபிஎம் பிஜேபி சொல்லி உங்க கூட்டணி திமுக வந்து RSS பிள்ளைதான் தமிழகத்தின் கணக்கு வார்த்தை தான் சொன்னாரு. அவரே போய் அமைச்சரவையில சேர்ந்ததை பொறுத்த வரைக்கும் அது அந்தந்த கட்சி அவர்கள் எடுக்கிற முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அமைச்சரவை சேர விரும்பல. ஏன்னா எங்களுக்கு அதுக்கான பலம் என்பதில்லை. 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அமைச்சரில் சேர்வது என்பது எந்த விதத்திலும் நாம் மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியத்தை வற்புறுத்துவதற்கான வாய்ப்பு என்பது இருக்காது. ஆகவே நாங்கள் வெளியிலிருந்து ஆகுது என்பது இருக்கிறோம். பிசிகா ஐஎம்எல் அவங்க சேர்ந்து அவங்க கேளுங்க. இல்ல அமைச்சரவையில பங்கேற்கிறது அவர் எடுத்த நிலைப்பாடு, நாங்க எடுத்த நிலைப்பாடு வெளியில இருந்து இல்ல. எதிர்காலத்தில் அண்ணாமலை வந்து புதுசா கட்சி வந்திருக்காரு. இதே நீங்களும் வைக்கிறீங்க. என்ன கேக்குறேன், கட்சியிலேருந்து ராஜினாமா பண்றேன்னு சொல்ற ஒரு ஆளு பிரதமரை பாக்குறது, உள்துறை அமைச்சரை பாக்குறது, தலைவரை பாக்குறது, ராஜினாமான்னு இங்க இருந்து சொல்லிட்டாலே ராஜினாமா தான். அல்லது இங்க இருந்து ஒரு கால் கட்டாசி எழுதி மெயில் அனுப்பிச்சிருக்கலாம். இதுக்காக டெல்லியில போய் இவங்களை எல்லாம் 2-3 நாள் தங்கி பார்த்து பேசி வந்து ஒருத்தர் அறிவிக்கிறாருன்னா அது வந்து ராஜினாமா பண்ணணும்னு அர்த்தம். என்னதான் சொல்றீங்க? குழந்தை கூட நம்ம எதை எடுத்தாலும் இல்லை சார். இதுல வந்து இல்லைன்னு அவரை மறுக்க சொல்லுங்க, இது இல்லைன்னு அவரை மறுக்க சொல்லுங்க சார். எதை எடுத்தாலும் எழுதுறீங்க தப்பு. நான் சீரியஸா சொல்றேன். பிஜேபி தமிழ்நாட்டில் இதுவரை அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாட்டை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி என்கிற பெயரை சொல்லி தமிழ்நாட்டில் வளர முடியாது, கால் ஊன முடியாது என்பதை உணர்ந்துதான் அண்ணாமலையை, அதாவது எந்த அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கினார்களோ அதே அண்ணாமலையை திரும்ப அவர்கள் கொண்டு வந்து களத்திலே நிறுத்துகிறார்கள். எப்படி இல்லைன்னு சொல்றீங்க?
அமைச்சர்கள் தலைவர்கள் சொன்னது பாஜகவோட சிபிஎம் தான் விஜய் தாவக சொன்னாங்க. இப்ப நம்ம அண்ணாமலை சொல்லலாம் இப்படி வந்து அப்படி இல்ல 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 அண்ணாமலையும் விஜய் அங்க ஒண்ணாத்துக்கிறீங்க. அண்ணாமலை அந்த கட்சியில இருக்கிறவருங்க, அந்த ஏற்கனவே தலைவராக இருந்தவர். அண்ணாமலை பிஜேபியுடைய தலைவர், ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு வந்தவரு, வந்து அரசியலுக்கு வந்து தலைவர் பதவியை ஏத்துக்கிட்டவரு. அப்புறம் அண்ணா என்னது எடப்பாடி சொல்றாருன்னா அவர் தலைவர் பதவி வந்து நீக்கிறாங்க, தேர்தலில் கூட அவரை பயன்படுத்தல, அவரை திரும்ப கொண்டு வந்து ரெண்டு பிரைம் மினிஸ்டரும் இது அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இவர் போய் சந்திச்சு அவங்க ஆட்சியோட வந்து ஆரம்பிச்சிருக்காருன்னா அதுவும் இது ஒண்ணா சார்? எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? இங்க பாருங்க, அதுக்கு பதில் சொல்றேன். இத கேளுங்க. திமுக தலைவர்கள் சொன்னா அவங்கள்ட்ட கேளுங்க சார். சண்முகம் சொன்னா இல்ல இல்ல, நான் ஏற்கனவே கொடுத்த பேட்டியிலையோ அல்லது எங்க கட்சியின் சார்பில் எங்களுடைய தலைவர்கள் யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. திமுக சொன்னாங்க, திருமாவளவன் சொன்னாரு, இன்னொருத்தர் சொன்னாரு, என்ற கேள்வி கேட்கறது ஏதாவது அர்த்தம் இருக்கா? எந்த அடிப்படையில கேக்குறீங்க? அப்படின்னா அவங்கள்ட்ட தானே கேட்கணும் அதுக்கான விளக்கத்தை. என்கிட்ட எப்படி கேட்க முடியும் நீங்க? இது நான் சொல்றேன், அவங்க சொன்னாங்கிறதுக்காக சொல்றேன் கிடையாது. இது வந்து நான் சொல்றேன், அவர் ஆரம்பிச்ச அன்னைக்கே சொன்னது, அவர் இயக்கத்தை ஆரம்பிச்சதா டெல்லியில அறிவிச்ச அன்னைக்கு நான் சொன்னது. வேற யாரும் அந்த மாதிரி சொல்லலையே. அவர் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டாருன்னா தமிழகத்துகளை வந்து அதிமுக உடச்சு கொண்டு போவது கேள்வி. நீங்க சொன்ன பதில் என்ன? அது காரணம் பாஜகன்னு சொன்னீங்க. அதிமுக உடஞ்சது காரணம் பாஜகன்னு சொன்னீங்க. கிடையாது கிடையாது சார். பொதுவா பிஜேபியினுடைய அரசியல் செயல்பாடு எப்படிப்பட்டதுன்னா, ஏதாவது ஒரு இயக்கத்தை கட்சியை அழிக்கிறது என்பது இந்தியா பூரா பல மாநிலம் அவங்க பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில, பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல பல மாநிலங்கள்ல அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல தொடர்ச்சி தான் தமிழ்நாடு. அதிமுக ஒன்னாதானே இருக்கு. 4 பேர் போனவங்க தவிர மீது போற ஒன்னாதானே இருக்காங்க. எம்எல்ஏக்களை பத்தி அவரு கேட்கிறாரு, அவரு எம்எல்ஏக்களை பத்தி கேட்கிறாரு, மொத்த கட்சியை பத்தி கேக்குறீங்க சார். தமிழ்நாட்டுல திமுகவில கேளுங்க, என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பில்டப் கொடுக்குறீங்க. நான் தப்பு, நான் சொல்றத கேளுங்க கேளுங்க சார். திமுகவில இருந்து அதிமுகவுக்கு போறது, அதிமுகவில இருந்து திமுகவுக்கு போறது, ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சிக்கு போறது, இது எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சிக்கு வர்றது, இதெல்லாம் தமிழ்நாட்டுல சகஜமா நடந்திருக்கிற விஷயம். தமிழக வெற்றி கழகம் புதுசா ஒண்ணும் பண்ணல சார். சம்பந்தப்பட்டவங்க போறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க சார் யாயா போனேன்னு. கட்சி மாறுவது என்பது சார், சிபிஎம்ல இருந்து யாராவது போனா கேளுங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன், கட்சி மாறுறதெல்லாம் இங்க சர்வசாதாரணமான விஷயம். எந்த கட்சியும் கேளுங்க, திராவிட திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் தாவேகவா இருந்தாலும் கட்சி மாறுறது, சேர்த்துக்கிறது, வெளியில அனுப்புறது, இதெல்லாம் சகஜமா நடக்கிற விஷயம் சார் தமிழ்நாட்டுல. என்னமோ அதிசயமா நீங்க நடந்த மாதிரி ஒரு இளவு ஆமா, அது தப்பு. ஏன்னா வாக்களித்த கிடையாது கிடையாது. ஏங்க தோத்து போனவங்க போய் ஒரு கட்சியில ஒரு ஆளுங்கட்சி ஒரு பலனை எதிர்பார்த்து சேர்றதுக்கும், வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் அடுத்து ஒரு தேர்தலை சந்திக்கணும், அவங்க வீட்டு படத்தை செலவு பண்ண போறாங்க. எப்படி அதையும் ஒப்பிடுறீங்க நீங்க? தோத்து போன போய் சேர்றது ஜெயிச்சவங்க சேர்றது ஒண்ணா? எப்படி ஒண்ணு? அலையெல்லாம் சொல்ல நானு, நீங்களா ஒரு வார்த்தையை சேர்த்துக்காதீங்க. அலை அல்ல, தப்பு சார். அலைன்னு சொல்லாதீங்க. அலைன்னு சொன்னா அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு நிருபர் நிருபர் கரெக்டான வார்த்தையை பயன்படுத்தும். அலையா நடந்தது இந்த சட்டப்பேரவை தேர்தல் எந்த அலையும் கிடையாது. அது தேவையில்லை சார். நான் எங்க அலைய பத்தி பேசினா உடனே இன்னொரு கேள்வி போறாரு. நீங்க முதல்ல இந்த தேர்தல்ல அலையே கிடையாது. முதல்ல அலைன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அலைனா அவருக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கணும். அலைனா அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருக்கணும். அறுதி பெரும்பான்மை கிடைக்கலையே சார். அலை என்பதற்கும் தனிப்பெரும் கட்சி என்றதுக்கு பெரிய வித்தியாசம். என்ன அப்படி பேசிட்டு இருக்காரு இவரு? இல்ல வார்த்தையில முதல்ல நிருபர்கள் கரெக்டான வார்த்தையை பயன்படுத்தும். அலைன்னு நான் சொல்லல, அலையே கிடையாது. அலை இருந்தா அந்த கட்சி தனிப்பெரும்பான்மை அவங்க பாட்டுல ஏன் எங்க ஆதரவு கேட்க போறாங்க? அப்படி இல்லாதனால தானே
ஒரே ஒரு விஷயம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பம் வேற, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் வேற, இன்னும் 4 நாள் வளர்ந்துட்டே இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்த இந்த தேர்தல் சட்டம் நீங்க சொன்னீங்க, சட்டமன்ற ராஜினாமா பண்றாங்க, அதனால பொருட்கள் ஏற்படுது. நீங்க இப்ப சட்டமன்றத்தில் யார் ராஜினாமா பண்ண சொன்னீங்க. இது மாதிரியான ஒரு உடனே ஜெயிச்சுட்டு 10 நாள் ராஜினாமா பண்றதுனால அரசுக்கு நிறைய செலவினங்கள் இருக்கு, பொதுமக்களுக்கு நிறைய இடைவெளிகள் இருக்கு. இந்த மாதிரி ராஜினாமா பண்றவங்களுக்கு சட்டத்தை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வைக்கல. நாங்க ஒண்ணு வைக்கல, அதை பத்திலாம் அதான் சார், அதை பத்திலாம் பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து கட்சி அகில இந்திய மட்டத்துல பேச வேண்டியது. அதான் சார், நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க, இதெல்லாம் அகில இந்திய அளவிலான பிரச்சனைகள், மாநிலத்திலயோ மாவட்டத்திலயோ. அதான் சார் நானும் சொல்றேன், அகில இந்திய அளவில் விவாதிக்க வேண்டிய பிரச்சனை, இந்த மட்டத்தில் தீர்க்கிற பிரச்சனை அல்ல. நான் சொல்லல, இதெல்லாம் அகில இந்திய பிரச்சனை. தேர்தல் என்பது அகில இந்திய பிரச்சனை, அகில இந்திய அளவில் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம்.